வணக்கம். அண்ணாமலையை கண்டுக்கவே இல்லையே மாஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. எல்லாமே மாறுது. அப்போ திமுக சுதாரிக்கணுமே. சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக தயாராக துவங்கி இருக்கிறது. இது குறித்து சில முக்கிய தகவல்கள் வட்டமெடுத்து கொண்டிருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று முன்தினம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வழக்கமான தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எடப்பாடிக்கு வாழ்த்து கூறினாலும் இது ஒரு சிலரின் மீது கவனம் அதிகமாகவே விழுந்துள்ளன. அதில் முக்கியமானவர் தமிழக ஆளுநர் RN ரவி, மூத்த தலைவர் வானதி சீனிவாசன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உள்ளிட்டோரும் எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார்கள். அதுபோலவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் வாழ்த்து கூறியிருந்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணி தொடர வேண்டிக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை எடப்பாடிக்கு ஹாப்பி பர்த்டே கூறியிருக்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் தன்னை வாழ்த்தியோருக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதில் பாஜகவை சேர்ந்த ஒருவரது பெயரையும் காணோம். அண்ணாமலை, வானதி, ஆளுநர் ரவி உட்பட யார் பெயரையுமே சொல்லாமல் மற்ற தலைவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. அவ்வளவு ஏன், இப்போது அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய்க்கு கூட நன்றி சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. ஆனால் தாமரை கட்சியில் ஒருத்தர் பெயரும் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடாமல் திட்டமிட்டே தவிர்த்திருக்கிறாராம் எடப்பாடி. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக மூத்த தலைவர் செல்லூர் ராஜுவின் பேட்டி அதற்கு மேல் பரபரப்பை தந்து கொண்டிருக்கிறது. செல்லூர் ராஜுவை பொறுத்தவரை எம்ஜிஆரையும் பாராட்டுவார், ரஜினியையும் பாராட்டுவார், விஜயையும் பாராட்டுவார். மதுரைக்காரர்கள் பாசக்காரர்கள், பாசத்திற்காக எதையும் செய்வார்கள் என்று விசுவாசம் படப்பாணியில் பேசி அஜித்தின் ரசிகராகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர். நேற்று முன்தினம் செல்லூர் ராஜு ஒரு பேட்டியில் விஜய் அரசியல் கட்சி துவங்கியது மகிழ்ச்சி, எம்ஜிஆரை போல சம்பாதித்து பணத்தை மாணவர்களுக்கு மக்களுக்கு செலவழிக்க நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்துவது விஜய்க்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை என்று கூறியிருக்கிறார். விரைவில் சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் செல்லூர் ராஜுவின் இந்த பேச்சை சாதாரணமாக கடந்து போக முடியாது என்கிறார்கள். அதாவது விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது நெருக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதோ என்ற சந்தேகத்தை இணையவாசிகளை கிளப்பிவிட்டு உள்ளார்கள். கிட்டத்தட்ட இந்த யூகங்கள் உண்மைதான் என்பது போலவும் அதிமுகவுக்குள் பேசிக் கொள்கிறார்களாம். அதாவது வரப்போகும் சட்டசபை தேர்தலில் விஜய் இறங்கினால் அவருடன் திமுக நெருக்கமாகலாம், அல்லது சீமானும் நெருக்கமாகலாம், கமலும் நெருக்கமாகலாம், காங்கிரசும் நெருக்கமாகலாம். ஆக விஜயுடன் யார் சேர்ந்தாலும் அதிமுக வாக்குகள் வெகுவாக பிரியவும் வாய்ப்புள்ளதால் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பக்கம் திருப்பும் முயற்சியை அதிமுக கையில் எடுத்து உள்ளதாம். விஜய்க்கு அதிமுக அரவணைக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும் என்று அதிமுக மேலிடம் கணக்கு போடுகிறதாம்.